கோயம்புத்தூர்ல 50 லட்சம் ரூபாய் ரேஞ்சிலேயே சூப்பரான டியூப்ளெக்ஸ் மாடல் 2 BHK வீடுங்க. 2.5 சென்ட் லேண்ட் ஏரியா, 1300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால வீட்டை சுத்தியுமே நல்லா செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து இண்டிவிஜுவல் போரு, வாட்டர் சம்பு, அவுட்டர் பாத்ரூம், ஹால் எல்லாம் 16க்கு 16 சைஸ்ல பெரிய ஹாலு, 2 பெட்ரூமே 10க்கு 16 சைஸ்ல மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம்னு இவ்வளோ வசதியும் கொடுத்து வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் NH ரோட்ல இருந்தே ஜஸ்ட் 700 மீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு. இந்த வீடு தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்களேன், சூப்பர். உங்களுக்கு ஏன்னா ரொம்ப டார்க் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப மைல்டான கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு டெக்ஸ்சர் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பால்கனி வியூவோட பார்க்குறதுக்கு ஓவராலாக ஒரு டீசெண்டான லுக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சவுத் ஃபேஸிங் சைட்டுங்க. சவுத் ஃபேஸிங்லேயே நமக்கு மெயின் கேட்டு கொடுத்து அப்படி ரேம்ப் வழியில் உள்ளே வர்றோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா ஒரு 11க்கு 11 சைஸில் இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் செக்டு பேட்டர்னில் உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸு, மேலே ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் வால் ஃபுல்லாமே செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இப்படி வர்றீங்கன்னா ஒரு 4 அடி லென்த் இருக்கும். அதே மாதிரி இந்த பிரெத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக 45 அடி. ஏன்னா ஃபுல்லாக ஒரு 25க்கு 45 லேண்ட் டைமென்ஷன். முன்னாடி நிறைய 2 வீலர்ஸ் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இங்கேயும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்டர் சம்புங்க. நல்ல தண்ணிக்கு வாட்டர் சம்பு கொடுத்துட்டாங்க. உப்பு தண்ணிக்கு இண்டிவிஜுவல் போர் அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட்லேயே நமக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன், ஒரு பைப் கனெக்ஷனும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. தென் நமக்கு வெளியிலேயுமே நல்லா 3 பக்கமும் நல்லா ஒரு ஆள் நடந்து போயிட்டு வர அளவுக்கு செட்பேக் நிறைய கொடுத்து இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. சைட் என்னமோ சவுத் ஃபேஸிங் சைட்டுங்க. பட் உங்களுக்கு வீட்டோட மெயின் டோரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தேக்கு மர டோர் கொடுத்துருக்காங்க. சைடில் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸும் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த லிவிங் ஸ்பேஸ் மட்டுமே 16க்கு 16 சைஸில் செம்ம ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட்ஸ் இருக்குது. அந்த 2 பக்கமுமே விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பக்கமும் கொடுத்துருக்காங்க, வடக்கு பக்கமும் கொடுத்துருக்காங்க. அது தவிர உங்களுக்கு கிழக்கு பக்கமாக மெயின் விண்டோங்கிறதுனால நல்லாவே வெளிச்சமாக இருக்குங்க. அப்படியே இந்த ஆர்ச் வழியில் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்து இது கிச்சன். ஸோ கிச்சன் சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6க்கு 11 சைஸில் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. 2 பக்கமுமே விண்டோ இருக்குது. சிங்க்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆரோலாம் வைக்கிற மாதிரி இருந்தால் அங்கே ஆரோக்கான ப்ரொவிஷன் இருக்குது. மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஈவன் நமக்கு ஷெல்ஃப் வேணும் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஷெல்ஃப் எல்லாம் இந்த இடத்துல இல்லை, நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ செல்ஃப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா பெட்ரூமுங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் லாஃப்ட் இருக்குது. 2 பக்கம் விண்டோ கொடுத்துருக்காங்க. 3 சைடு வாலில் வந்து லைட் பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணி 1 சைடில் மட்டும் நல்லா டார்க்காக ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குங்க. 5க்கு 6 சைஸில் பாத்ரூம் கொடுத்து ஃப்ளோரிங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, வால் டைல்ஸ்க்கெல்லாம் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சுங்க. இது டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா அப்படிங்கிறதுனால ஹாலில் இருந்தே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரைலிங்கெல்லாம் SS ஸ்டீல் அண்ட் இந்த மாதிரி உட்டன் ஒர்க் பண்ணி ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த பக்கம் மேற்கு பக்கமாக கூட ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. வாங்க மேலே போயிடலாம். ஆக்சுவலாக ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்த உடனே கிழக்கு பார்த்த மாதிரி இந்த எக்ஸிட் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு பெட்ரூம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்லினா இதை லாக் பண்ணிவிட்டு நம்ம கீழே யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்தோன்னா நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸு. ஸோ மேலே போகிறதுக்கு இந்த இடத்துல லேடர் கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கான கல், பைப் கனெக்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த பக்கம் ரூம்ஸ் வேணும்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பில்லர்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு தனியாக இந்த பெட்ரூம் 10க்கு 16 சைஸில் சேம் லைக் இது வந்து வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே எக்ஸாக்ட்லி பெயிண்டிங்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான். ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஒரு விண்டோவும் வந்துடுது. 3 விண்டோ இருக்குது, லாஃப்ட் இருக்குது, வித் அட்டாச்டு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. சேம் அதே 5க்கு 6 பாத்ரூம் தான். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. வீட்டோட பிளான் இவ்வளோதாங்க. நான் சொன்ன எல்லா விஷயமும் வந்துருச்சுங்களா? 2 மாஸ்டர் பெட்ரூம், 16க்கு 16 ஹாலு, நல்ல ஓரளவுக்கு காம்பேக்டான கிச்சன் ஸ்பேஸு, பார்க்கிங் ஏரியா, வீட்டை சுற்றி செட்பேக்கு, இண்டிவிஜுவல் போர் இருக்குது, வாட்டர் சம்ப் இருக்குது. ஸோ நல்ல தண்ணிக்கு நீங்கள் டேக்ஸ் மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா நல்ல தண்ணி வந்துடும். 1 வருஷத்துக்கான ஹவுஸ் டேக்ஸும் ஆல்ரெடி பே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீட்டான பிளானுங்க.
ஸோ டோட்டலாக இது லேண்ட் ஏரியா ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போர் எல்லாமே சேர்ந்து நமக்கு 53 லேக்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடுங்க. மத்தம்பாளையம் ஏரியா எல்லாருக்கும் தெரியும். கோட்டைப்பிரிவு பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு 700 மீட்டர்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. இது வந்து பழைய லே அவுட்டு. ஒரு 100-150 வீடு குடியிருந்துட்டு இருக்கக்கூடிய நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேமஸான 2 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கு. லொகேஷன் வைஸும் சரி எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்டான பிரைஸ்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நீங்க 53 லேக்ஸ் தான் எங்ககிட்ட சொன்னாங்க. பட் நீங்க நேர்ல வந்து பேசுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம நெகோஷியேட் பண்ணி அந்த 50 ரேஞ்சில் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே 50 ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு, நீங்களும் ஒரு 50 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே தான் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீட்டோட மாடல்லாம் ஓகே அப்படின்னா ஒன்ஸ் நேரில் வந்து விசிட் பண்ணிடுங்க. ஸோ முன்ன பின்ன நம்ம பேசி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் 50 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே நம்ம வாங்கிக்கலாங்க. ஓப்பன் டாக் தான், ஓப்பனாக தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், வீடை விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணுங்கள்.